ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மணத்தக்காளி கீரை சட்னி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடேறினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் கடலை, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் நிலக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயமா எடுத்து கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல. கீரை சீக்கிரமா வதங்கிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்குங்க போதும். இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸா அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இதை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்க ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்ப இதுல நம்ம கடுகு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா அதை செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.